Yeah. Superb ஜி. ரொம்ப தெய்வீகமா இருக்கு. தேங்க்யூ சார். கோயில் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. Sir, another contender for our bhajan evening, sir. Vijay Lakshmi ji's son-in-law. Actually, volume ரொம்ப low-ஆ இருந்தது, but he was singing very nicely. ஓ, எனக்கு வாயில் காது கேட்கல ஆக்சுவலி. அதான் நான் சொன்னேன். ஆனா சுஜாதாக்கு கேட்டிருக்கு. இல்ல, மாப்பிள்ளை நல்லா பாடுவார். பின்ன வச்சு பாட வைக்கலாங்க ஒரு நாளைக்கு. ஓகே சார். நாங்கெல்லாம் பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கோம். சொல்றேன் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார், இன்னைக்கு நீங்க பாட போறீங்களா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். இன்னைக்கு என் பாட்டுலாம் கிடையாது, இன்னைக்கு கிளாஸ். சார் முறையா கிளாஸ் முடிச்சேன். இல்ல சார், எத்தனை நாளா நாங்க கேட்டு இருக்கோம் நீங்க ஃப்ளூட் வாசிக்கிறது ஒரு ஃப்ரைடேன்னு. ஃப்ளூட் வரமாட்டேங்கிறது ஜூம்ல. சார், இந்த ஜூம்ல ட்ரை பண்ணோம் சார். இந்த பெய்ட் ஜூம்ல வரும். பெய்ட் ஜூம்லயே வராது. நான் இதோ வச்சிருக்கேன் ஃப்ளூட். இதோ வாசிக்கிறேன். செட்டிங்ஸ் மாத்தணும். செட்டிங்ஸ் has to be changed. கேக்கலையோனோ சார், செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணோம் சார். ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். பண்ணலாம். அப்ப வரைச்சு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு பகவான் வேண்டாம்னு சொல்றாரு. சரி சார், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. எங்களோட கிஃப்ட் எல்லாம் எங்க சார்? இந்த மாதிரி எல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வரும், அவ்வளவு என்ன அவசரம். நாங்க என்ன ரெகுலரா பண்றது? சடனா வந்தது மைண்ட்ல, சடனா சொன்னா நல்லதா ஏதாவது ஒழுங்கா உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான கிஃப்ட் எல்லாருக்கும் வரணும். அதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். பண்றோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஒரு வாரம் கூட ஆல. ஓகே ஜி. வாசவி ஜி. சார், மண்பாடமா சொல்றேன். வெரி குட் ஜி. மத்த பரதரன்னான் யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ வேதாஹம் சமத்தீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி வேதா மாந்து வேதன கஷ்டன. கரெக்டுங்களா சார்? வெரி குட் ஜி. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 16வது அத்தியாயத்துல இருக்கும். பகவானோட விபூதிகளை பார்த்த அப்புறம் பகவானோட விஸ்வரூப தர்ஷனம் நடந்துருக்கு. ஸோ பிரேயர் நான் சொல்றேன், அதுக்கப்புறமா பிராக்டிஸ் பண்ணலாம். பக்தியா த்வனன்யயா
शक्य अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप मत्कर्म कृन्मत्परमो मद्भक्तः सङ्गवर्जितः निर्वैरः सर्वभूतेषु यः स मामेति पांडव. ஜெயஸ்ரீஜி, இன்னைக்கு நீங்களா? சொல்லட்டுமா சார்? சொல்லுங்களேன். கேக்குறதா நான் சொல்றது? கேக்குறது கொஞ்சம் லைட்டா இருக்கு. இப்ப கேக்குறதா? நல்லா கேக்குறது. ஓகே. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद्भगवद्गीता अथैकादशोऽध्यायः. अर्जुन उवाच मदनुग्रहाय परमं गुह्यमध्यात्मसंज्ञितम् यत्त्वयोक्तौ वचस्तेन मोहोऽयौ विगतो मम भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम् एवमे तद्यथा तत्त्वमात्मानं परमेश्वर द्रष्टुमिच्छामि ते रूपमैश्वरं पुरुषोत्तम मन्यसे यदि तच्चक्यं मया द्रष्टुमिति प्रभो योगेश्वर ततो मे त्वं दर्शयात्मानमव्ययम्. श्रीभगवानुवाच पश्य मे पार्थरूपाणि शतशोऽथ सहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च पश्यादित्यान् वसून् रुद्रानश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत इहैकस्थं जगत्कृत्स्नं पश्याद्य सचराचरम् मम देहे गुडाकेश यच्चान्यद्द्रष्टुमिच्छसि न तु मां शक्यसे द्रष्टुमनेनैव स्वचक्षुषा दिव्यं ददामि ते चक्षुः पश्य मे योगमैश्वरम्. सञ्जय उवाच एवमुक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपमैश्वरम्. अनेकवक्त्र नयनमनेकाद्भुतदर्शनम् अनेकदिव्याभरणं दिव्यानेकोद्यतायुधम् दिव्यमाल्याम्बरधरं दिव्यगन्धानुलेपनं सर्वाश्चर्यमयं देवमनन्तौ विश्वतोमुखम्. பியூட்டிஃபுல். சஞ்சயன் வந்து அர்ஜுனன் பகவானோட இந்த விஸ்வரூபத்தை பார்த்துன்னு இருக்கிறத, ஒன்னும் பேச முடியாம இருக்கிறத சஞ்சயன் வந்து சொல்றார். பகவானை வர்ணிக்கிறார், இப்படி அவர் கண்ணில் என்ன மாதிரி இருக்குன்னு. அடுத்த ஸ்லோகத்துல அவர் எப்படி காட்சி அளித்தார் அப்படிங்கிறத
சஞ்சயன் சொல்றார், திவி சூரிய சஹஸ்ரஸ்ய भवेद्युगपदुत्थिता यदि भासदृशी सा स्याद् भासस्तस्य महात्मनः. திவி ஆகாயத்தில் சூரியன் சஹஸ்ரஸ்ய ஆயிரக்கணக்கான பவேத் உற்பத்தியானால் யுகபத் ஒரே நேரத்தில் உதித்தால் யதி அப்படியென்றால் என்ற நிலையில் பாவக ஒளி ஸ்தருஷி போல சா அவை சியாத் ஆகும் பாசக ஜுவாலை ஒளி தஸ்ய அதுவின் மகாத்மனக மகத்தான. சஞ்சயன் சொல்றார், ஆயிரக்கணக்கான சூரியன் ஒரே நேரத்தில் ஆகாயத்தில் உதித்தால் அவையோட ஜுவாலை இந்த மகத்தான ஒளிக்கு சமமாக இருக்கும். அவ்வளவு ஒளிமயமா இருக்கு அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். திவி சூரிய, திவி ரெண்டுமே குறில் எழுத்துகள், சூர்யா சூ நெடில் எழுத்து இழுத்து ரஃபார் கொடுத்து, சூரிய சஹஸ்ரஸ்ய சஹஸ்ர ஹஸ்ர में रागात கொடுத்து, ரஸ்ய में रागात கொடுத்து, திவி சூரிய சஹஸ்ரஸ்ய भवेद्युगपदुत्थिता भवे நெடில் எழுத்து வேத்யு में रागात கொடுத்து, भवेद्युगपदुत्थिता गपदु எல்லாமே குறில் எழுத்துகள், துத்தி में रागात கொடுத்து, भवेद्युगपदुत्थिता अपरत यदि भासदृशी सा स्याद् यदि குறில் எழுத்துகள் भास भा बाल भासदृशी सदृशी ஷீ நெடில் எழுத்து सा स्याद् सामेल आगात கொடுத்து, सा स्याद् भासस्तस्य भासस्त समिलागा तस्य तमिलागा भासस्तस्य महात्मनः महात् हा मिलागा करते महात्मनः. श्यामला जी. जय श्री कृष्णा जी. दिवि सूर्य सहस्रस्य भवेद्युगपदुत्थिता यदि भास सदृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः. Very very nice. சஹஸ்ரன்னு ஒரு இத்து போடுறீங்க, அது வேண்டாம், சஹஸ்ரஸ்ய தான். ஓகே ஜி திருத்திக்கிறேன் ஜி. துத்திதாது துத்திதா அப்படிங்கிறதுல அது த முதல்ல அப்புறமா த கொஞ்சம் சரி ஜி. ஓகே ஜி, தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. திவி சூரிய சஹஸ்ரஸ்ய भवेद्युगपदुत्थिता यदि भासदृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः. ஆயிரக்கணக்கான சூரியன்கள் உதிச்சுனா எப்படி இருக்கும், அந்த ஒளி எப்படி இருக்கும், அந்த ஒளி மாதிரி இருந்தது அப்படிங்கிற. 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு நிலவின் ஒளிக்கு சமமாகாது. 1000 நிலவு கூட ஒரு சூரியனுக்கு சமமாகாது. 1000 சூரியன்கள் அப்படின்னா அதோட ஒளி எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒளி அந்த இடத்துல இருந்து பகவான்கிட்ட இருந்து வருது அந்த ஒளி. பகவானோட அந்த ஒளிமயமான ஒரு காட்சி, வர்ணிக்க முடியாத ஒரு காட்சி. என்னதான் சொல்றதுன்னு புரியல. 1000 சூரியன்கள் இருந்தா எப்படி இருக்கும்னு. 1000 சூரியன்கள் இருந்தா எப்படி வெளிச்சம் இருக்கும்? இந்த வெளிச்சம் அதை விட என்ன வெளிச்சமா இருக்க போறது? கண்ணு கூசுற அளவுக்கான வெளிச்சம் இது. இப்ப கண் கூசுற அளவான ஒரு வெளிச்சம் எதுனா இதான் நமக்கு தெரியுமா? இப்ப நம்ம ரோட்ல இருட்டுல வண்டி ஓட்டின்னு போறோம், எய்தாப்ல இருந்து லைட் அடிச்சானா
ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது நம்ம கண்ணுக்கு. இப்ப 1000 சூரியன்களோட வெளிச்சம் வந்துன்னா அந்த கண்ணு கூசும். எப்படி அந்த கண்ணு கூசுனா எப்படி தெரியும்? ஆனா அந்த மாதிரியான ஒரு வெளிச்சத்திலயும் இவ்வளவு விஷயம் தெரியறது அப்படின்னு பகவான் பத்தி சொல்றார். சோ இதெல்லாம் என்னன்னா வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். நம்மளால அவருக்கு எவ்வளவு வார்த்தைகளால எவ்வளவு வர்ணிக்க முடியுமோ அவ்வளவுதான் வர்ணிக்க முடியுமேங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளோட லிமிட் தான் இதுல அவரோட வர்ணிப்புல. அவரோட வர்ணிக்கிறது அந்த 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 விஸ்வரூபத்தை வர்ணிக்க வேண்டியது நம்மளால முடியாத காரியம், மனிதர்களால முடியாத காரியம். ஏன் வியாசர் மாதிரியான ஒரு முனிவரால கூட எழுத முடியாது. ஏன்னா இவ்வளவுதான் சொல்ல முடியாது அவளால. ஆயிரக்கணக்கான சூரியன் இருந்தா எவ்வளவு வெளிச்சம் வருமோ அந்த மாதிரி ஒரு ஒளி அங்க இருக்கு அப்படிங்கிறார். அந்த மாதிரியான ஒளி இருந்தா கண்ணுக்கே ஒண்ணும் தெரியாது, ஆனாலும் கண்ணுக்கு எல்லாம் தெரியுது அப்படிங்கிறார். எதெல்லாம் தெரியுது? அசையறது அசையாது எல்லாம், எந்த விஷயம் பார்த்தாலும் கைகள்லாம் இப்படி இருக்கு, கண்கள்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கிறார். சோ அதுல இருந்து என்ன புரியுதுன்னா பகவான் வந்து அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு ரூபத்துல நிக்கிறார். ஒளிச்சம் ஒளி ஒரு வெளிச்சம்ங்கிறது நம்ம கண்களுக்கு படுறது அப்படின்னா அது வந்து அஸ்திரமானது. ஆனா அந்த அதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பேச முடியறது இல்ல. ஆனா பகவானோட அந்த ரூபம் வந்து திவ்யமானது. உலகத்துக்கு நம்ம தெரிஞ்சது ஒளி, பகவான்கிட்டேருந்து வர்றது திவ்யமான ஒரு ஒளி. அதுக்கு வந்து ஈடு கிடையாது. அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பகவான் சொல்றார். அந்த இடத்துல சஞ்சயன் சொல்றார், ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உற்பத்தி பண்ணி வந்ததுன்னா அதோட ஒளி எப்படி இருக்கும்க்கோ அந்த மாதிரியான ஒரு ஒளி அங்க இருந்தது அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். தத்ரைகஸ்தை ஜகத்கிருத்ஸ்னம் பிரவிபக்தமநேகதா अपश्यद्देव देवस्य शरीरे பாண்டவஸ்ததா. தத்ர அந்த ஏகஸ்தம் ஒரே இடத்தில், ஜகத் பிரபஞ்சம் கிருத்ஸ்னம் முழு, பிரவிபக்தம் பிரிவுகளாக, அநேகதா பல, அபஷ்யத் பார்த்தார், தேவ தேவஸ்ய தேவர்களின் தேவர், ஷரீரே உடம்பில், பாண்டவ அர்ஜுனன், ததா அப்பொழுது. சஞ்சய் சொல்ற அப்பொழுது அர்ஜுனன் முழு பிரபஞ்சம் பல பிரிவுகளாக ஓரிடத்தில் தேவர்களின் தேவர்னால பகவானின் உடம்பில் பார்த்தார் அப்படிங்கிறார். பார்க்கலாம். தத்ரை கஸ்தை தத்ரை இத்து என்ற இருக்கனால தமிழ் ஆகாத் கொடுத்து ரை அது வந்து அழுத்தி சொல்லணும். தத்ரை கஸ்தை கஸ்தை கமிழ் ஆகாத் கொடுத்து இஸ்தன் ஜாயிண்ட் இருக்கனால கஸ்தை ஜகத்கிருத்ஸ்னம் ஜகத்கிரு ஜகத்கிரு கமிழ் ஆகாத் கொடுத்து ஜகத்கிருத்ஸ்னம் இத்து இஸ்ன 3 இருக்கு. ஜகத்கிருத்ஸ்னம் பிரவிபக்தமநேகதா பிரவிபக்த மிலாகத் கொடுத்து பிரவிபக்த மனேகதா நேக நே நெடில் இருக்கு கதா अपश्यद्देव देवस्य अपश्य पश्य पमिलागा पश्य இது and தே ரெண்டு இருக்கு. अपश्यद्देव देवस्य देवस्य पमिलागा ஷரீரே பாண்ட ஷரீரே ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள். ரீரே பாண்ட பாமிலாக கொடுத்து ஷரீரே பாண்ட வஸ்ததா ஷரீரே பாண்டவஸ்ததா வஸ்தவமிலாக கொடுத்து த வஸ்ததா. நான் கூட ஒரு மிஸ்டேக்ல தான்னு சொல்லிட்டேன், கண்டுக்காதீங்க. வஸ்ததா அது வெறும் தான் தெய்வத்தோடுதா. अपश्यद्देव देवस्य शरीरे पांडवस्तदा. शुभश्री जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. तत्रैकस्थैं जगत्कृत्स्नं
प्रविभक्तमनेकधा अपश्यद्देवदेवस्य शरीरे पाण्डवस्तदा। Beautiful, wonderful. Jai Shri Krishna. Tatraikastham jagatkritsnam pravibhakta அநேகதா. அர்ஜுன் வந்து தன்னோட திவ்ய திருஷ்டினால பாக்குறார். ஜகத்கிருஷ்ணம் முழுசான பிரபஞ்சத்தை, அதோட பல பல பிரிவுகளை, பகவானா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், பட்சிகளா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், ஆகாசமா இருக்கட்டும், தாராகணங்களா இருக்கட்டும், எல்லாமே அப்படின்னா முழு பிரபஞ்சத்தை பாக்குறேன், தண்ணியும் அதுக்குள்ள பாக்குறார். தானும் அந்த அந்த உடம்பின் ஒரு பங்கின் ஒரு இன்னொரு பங்கா அவரும் இருக்கிறதுல எல்லா மாதிரியான அசையும் அசையாத பொருட்கள் எல்லாமே பாக்குறார். அதுவும் ஒரே இடத்துல பாக்குறார். அபஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா ததா. உடனே அப்பவே பகவான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதே ஒரு நொடியில இந்த முழு பிரபஞ்சத்தையும் அதே இடத்துல பாக்குறார், ஒரே இடத்துல பாக்குறார். அபஷ்யத், இதுக்கு முன்னாடி பார்க்காத விஷயத்துக்களை பார்த்தார். அபஷ்யத், எந்த ரூபத்தை பகவான் காமிச்சாலும் அதே அபஷ்யத், அதே பார்த்தார். எல்லாம் தேவர்கள், தேவலோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம் எல்லாத்தையும் அந்த இடத்துல பார்த்தார். எல்லாம் வேற வேற பிரிவுகளாக அர்ஜுனன் முழு பிரபஞ்சத்தை அவருடைய உடம்பில் பார்த்தார். அப்படின்னா அர்ஜுனன் என்ன பார்த்தார்? பிக் பிக்சர் முழுசா பார்த்தார். பகவத்கீதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட கவலைகள், தன் மேல செல்ஃப் பிட்டியில இருந்தார், தன்னோட கவலைகள்ல. ஆனா இப்ப வந்து அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயகரை பாக்குறார் முழுசா. அனந்த கோட்டி பிரம்மாண்டம், அவ்வளோ யூனிவர்சஸ் ஒரே இடத்துல அங்கேயே பகவானோட உடம்புக்குள்ள பாக்குறார். பகவான் குழந்தையா இருக்கிறச்சு யசோதைக்கும் இதே மாதிரி கிடைச்சது. பாகவதத்துல அழகான ஸ்லோகங்கள். சா தத்ர தத்ருஷே விஸ்வம் ஜகத் ஸ்தாஸ்னு சகம் திஷஹ ச தத்ர அப்படின்னா யசோதா, தத்ர அப்படின்னா அங்கன்னா கிருஷ்ணனோட வாய்க்குள்ள. கிருஷ்ணன் வந்து மண்ணை திங்கிறாரு, வாயை காமி அப்படின்னு வாயை திறக்கிற, அதுல பாக்குறார். தத்ர தத்ருஷே பார்த்தார், விஸ்வம் முழு விஸ்வத்தை. எப்படி ஜெகத் கிருஷ்ணம் நீங்க சொல்ற அது மாதிரி யசோதைக்கு சொல்ற ஜெகத், இந்த விஸ்வத்தை பார்த்தார். விஸ்வம் ஜெகத் ஸ்தாஸ்னு, அசையாத ச மற்றும் கம் ஆகாசம், திஷஹ எல்லா டைரக்ஷன்ஸும், சாத்ரித் தீபாப்தி பூகோலம் ஸ்வாஸ்யக்னீந்து தாரகம். சாத்ரி மலைகள், த்வீப ஐலண்ட்ஸ், தமிழ்ல சொன்னது இல்ல, டாப்பு. ஆப்தி கடல்கள், பூகோளம் இந்த பூமி, சாவ்ய வாயு அதை பார்த்தார். அதாவது மூவ் ஆயிட்டு இருக்கிற காற்றை பார்க்கிறார்.
ஸ்வாய்வக்னி, அக்னி பார்த்தார். இந்து தாரகம், மூன், இந்துனா நிலா, தாரகம் நட்சத்திரம். இதெல்லாமே நிறைய அந்த மாதிரி ஸ்லோகங்கள் 37, 38, 39 3 ஸ்லோகங்கள் வருது 10வது கேண்டோல. 4வது அத்தியாயம் பகவதத்தோட அதுல 10வது சாப்டர்ல 3 ஸ்லோகங்கள் இது மாதிரி வருது. அதை பார்த்துட்டு யசோதைக்கு சம்சயம் வந்துருது. ரஜம் சகாத்மானமவாப சக்யாம் சங்காம். யசோதைக்கு சங்கம், அதாவது டவுட் வருது. எப்படி ஒருத்தர் இந்த இடத்துலயே சூனோஸ்தனௌ வீக்ஷ விதாரிதாஸ்ய விரஜம், அதாவது இந்த இடத்துல எப்படி அவரோட வாயில இது மாதிரி பார்க்க முடியும் அப்படின்னு யசோதைக்கு அந்த மாதிரி வந்த அதே இடத்துல அங்க அவளுக்கு டவுட் வந்து இங்க அவளுக்கு ஒரே அற்புதமா இருக்கு. அர்ஜுனனுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே இடத்துல இவ்வளவு பாக்குறா, இந்த மாதிரியான ஒரு திவ்ய திருஷ்டி பாக்குறா அப்படின்னு ஞானேஸ்வரியும் ரொம்ப அழகா இருக்கு. ஆணித்தியே விஸ்வரூபியே கி கடே ஜக ஆகவே ஆப்புலேனி பவாடே ஜெய்சே மகோததி மாஜி புடுபுடே சினானே திசதி அப்படின்னு என்ன சொல்றதுன்னா, ஞானேஸ்வரியில அந்த விஸ்வரூபத்துல ஒரு இடத்துல முழு பிரபஞ்சம் அதோட முழு தன்மையோட இருக்கு. எப்படின்னா மகாசாகரத்துல பபிள்ஸ் இருக்குமே அந்த மாதிரி தனித்தனியா அவரோட உடம்புல தெரியறது. கா ஆகாங்ஷி கந்தர்வ நகர் பூதளி பிபீலிகா பாந்தேகர் நானா மேருவரி சபூர பரமாணு பைசலே. அப்படி ஆகாசத்துல எப்படி மேகங்கள் தனித்தனியா நிக்கிறதோ, பூதளி இந்த பூமியில பிபீலிகா பாந்தேகர இந்த எறும்புகள்லாம் எப்படி தன்னோட கூடு கூடா தன்னோட வீடுகள் கட்டுறதோ, நானா மேரு வரிசபூர மேரு பர்வதத்துல எப்படி இந்த தூசி எல்லாம் உட்காண்டிருக்கோ பரமாணு பைசலே, அந்த மாதிரி பகவானோட இந்த சரீரத்துல எல்லாம் சின்ன சின்னதா அப்படி எப்படி உட்கார்ந்துருக்கு. அந்த மாதிரி இவர் சொல்றார் சஞ்சயன், தத்ரைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பிரவிபக்த அநேகதா அபஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. பகவானோட ஒரு சரீரத்துல ஒரு அங்கத்துல முழு பிரபஞ்சத்தை அதோட வேற வேற பாகத்தோட ஒரே இடத்துல பார்க்கிறார் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்திலும் அர்ஜுனன் மேலே அர்ஜுனனுக்கு இதை பார்த்துட்டு என்ன ஆறுது அப்படின்னு சஞ்சயன் வர்ணிக்கிறார். ததஸ்ஸ விஸ்மயாவிஷ்டோ ஹிருஷ்டரோமா தனஞ்சயः பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிரபாஷத. தத அதன் பிறகு ச அவன் விஸ்மயா திகைப்புடன் அவிஷ்டோ நிறைந்து ஹிருஷ்ட சிலிர்ப்பு ரோமா முடிகள் தனஞ்சய அர்ஜுனன் சொல்ற பிரணம்ய வணங்கி சிரசா தலை தேவம் கடவுளுக்கு கிருதாஞ்சலி கை கூப்பி அபாஷத கூறினான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். சஞ்சயன் சொல்றார். அதன் பிறகு திகைப்பு நிறைந்து மெய் சிலிர்த்து தலை குனிந்து கை கூப்பி வணங்கி கூறினான் அப்படின்னு சஞ்சயன் வந்து பாஸ் ஆன் பண்றாரு. தான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகங்கள்லாம் அர்ஜுனன் சொல்லுவார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ததஸ்ஸ விஸ்ம ததஸ்ஸ ரெண்டு த விஸ்ம விமலாக விஸ்மயாவிஷ்டோ
விஷ்டோ விஷ்டோ வி மேல ஆகாத் கொடுத்து விஸ்மயாவிஷ்டோ ஹிருஷ்டரோமா ஹிருஷ்ட ஹிரு அது ரூல ஹிருஷ்ட இஷன்டர் இருக்கனால ஹிரு மேல ஆகாத் கொடுத்து ஹிருஷ்டரோமா தனஞ்சய பிரணம்ய சிரசா தேவம் பிரணம்ய மேல ஆகாத் கொடுத்து பிரணம்ய शिरसा देवं कृताञ्जलिर कृताञ्ज कृ அது कृता இல்ல कृता कृताञ्ज தாமில் ஆகாத் கொடுத்து कृताञ्जलिर भाषत भाषत भा நெடில் எழுத்து ஷத குறில் எழுத்துக்கள் தனித்தனியா சொல்லணும் प्रणम्य शिरसा देवं कृताञ्जलिर भाषत சார் நான் சொல்றேன். ततः स विस्मयाविष्टो हृष्टरोमा धनञ्जयः प्रणम्य शिरसा देवं कृताञ्जलिरभाषत. பாஷத அது சத்தன்னு கேட்டது கொஞ்சம் கற்பனை. ததஸ்ஸ விஸ்மயாவிஷ்டோ ரிஷ்டரோமா தனஞ்சய அர்ஜுனன் பிரமிச்சு போயிட்டான். இந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்த்து பிரமிச்சு போயிருக்கிறான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு காட்சி நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த திவ்ய திருஷ்டி கிடைச்சதுனால அதை பார்க்க முடியாது. அது திவ்ய திருஷ்டி எடுத்துட்டா அது என்னன்னு கூட சொல்லிக்க முடியாது. என்ன பார்த்தோம்னு கூட சொல்ல முடியாது. இதை எதை பார்த்தோம் அப்படின்னு 2 வார்த்தை 4 வார்த்தை சொல்லலாமே தவிர இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு ரூபம், விஸ்வரூபம். இதை பார்க்கறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்காருன்னு அவருக்கு அந்த ஒரு மெய் சிலிப்பு, ரோமங்கள்லாம் அப்படி சிலிச்சுன்னு வந்துருது. அப்படி பிரமிப்போட அந்த நிலையில பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலி லீர பாஷத. இந்த மாதிரியான ஒரு கண்கொள்ளாத ஒரு காட்சியை பார்த்துட்டு அர்ஜுனன் உடனே எப்படி பகவானுக்கு நம்ம கிரேட்ஃபுல்னஸ் காமிக்கிறது. இப்படி எனக்கு ஒரு கண்கொள்ளாத ஒரு காட்சி காமிச்சிருக்கே அப்படின்னு நினைச்சு அப்படியே அந்த ஒரு நிமிஷத்துல சிரசா தேவம் கடவுள் காலில் விழுந்து காலில் தன்னோட தலையை வச்சுட்டு தலையை குனிஞ்சுண்டு வணங்குறார். அதை தவிர வேற ஒன்றும் பண்ண தெரியல. இந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. நம்ம என்னதான் பண்ணாலும் அதுக்கு அந்த இதுக்கு சமமாக ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணணும், சரணாகதி அடைஞ்சிருந்தோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பகவான் எனக்கு கிடைச்சிருக்காரே அப்படின்னு பார்க்க கிடைச்சிருக்கே அப்படின்னு அந்த சமயத்தை தலை குனிஞ்சு வணங்கின்றார் பகவானோட காலில் விழுந்து. சோ அதுதான் நமக்கும் இந்த மாதிரி பகவானோட எப்பெல்லாம் நமக்கு ஸ்பர்சிக்கிறாரோ, பகவானோட ஸ்பர்சம் நம்மளால நமக்கு மேல நிறைய விழருது. நம்ம சம்மட்டம் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம தடுக்கி கீழே வச்சு யாராவது நம்ம கை பிடிக்கிறச்சு அங்கேயும் ஒரு பகவான் நம்மளோட கை பிடிக்கிற மாதிரி தான் அது. பகவானோட ஸ்பர்சம் தான் நம்ம மேல. எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது, எவ்வளோ கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோம், அந்த மாதிரி ஒரு கலரை பார்க்கிறோம், இந்திரதனுஷத்தை பார்க்கிறோம், எதெல்லாமோ நிறைய பார்க்கிறோம். அதெல்லாம் பகவானின் ஸ்பரிசம் நம்ம மேல. அப்படிலாம் நம்ம மேல ஸ்பரிசம் பட்டுச்செல்லாம் நமக்கு என்ன பண்ணணும்? அப்படியே தலை குனிஞ்சு அவர் காலில் விழுந்து வணங்குறது தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி நம்ம பகவான் 7வது 8வது 9வது 10வது அத்தியாயத்துல தன்னோட விபூதிகள்லாம் சொல்லல. ஏன் சொல்ற? நம்மள அவரை ஸ்பரிசம் பண்றதுக்கு தான் சொல்றாரு. அது என்ன பாரு அப்படின்னு தான் சொல்றாரு. இதுல பார்க்கலாம் அதுல பார்க்கலாம்னு. அதை பார்க்கறதெல்லாம் நமக்கு அவரோட ஸ்பரிசம் நம்ம மேல. அதெல்லாம் பண்றச்சே நமக்கு என்ன ஒரே அர்ஜுனன் பண்ண விஷயம்தான் நம்ம பண்ண முடியும். அப்படியே அவர் காலில் விழுந்து தலையை குனிஞ்சு வணங்குறதை தவிர வேற ஒண்ணுமே, சரணாகதியை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதை பண்ண கத்துண்டா போறோம்.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதோட எங்களோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? practice பண்ணுங்க sir.